ஒரு குருவிடம் சிஷ்யன், ஐயா, எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே குருவோ ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று அங்குள்ள பட்டாம்பூச்சியை பிடிக்கச் சொல்கிறார். சிஷியனோ பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டு ஓடுகிறான். ஆனால் அவனால் பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியவில்லை. சிஷியனோ தன்னால் பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியவில்லை என்று குருவிடம் கூறவே, குருவோ தோட்டத்தின் இன்னொரு பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே இருவரும் அமைதியாக நிற்கின்றனர். அந்த நேரத்தில் சிஷியனை சுற்றி பல பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்த வண்ணம் உள்ளன. ஒரு பட்டாம்பூச்சி அந்த சிஷியன் கையிலேயே அமர்கின்றன. இதை பார்த்த குரு கூறுகிறார், மகிழ்ச்சியை தேடி எப்போதும் நாம் போக வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மிடம் தானாகவே வரும். அதற்கு நாம் எப்போதும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை ஒன்றே மகிழ்ச்சியை அடைவதற்கான சிறந்த வழி என்று.